नमस्ते बच्चों, आज हम हिंदी के प्रमुख विराम चिन्ह सीखेंगे। पूर्ण विराम, अल्प विराम, प्रश्न चिन्ह और full stop. ஒரு வாக்கியத்தின் முடிவை குறிக்கப் பயன்படுகிறது. கருத்து முழுமையாக முடிந்துவிட்டதை காட்டுகிறது. கோமா சிறிய இடைவெளியை கொடுக்கப் பயன்படுகிறது. சொற்கள், சொற்றொடர்கள் அல்லது பட்டியலில் உள்ள பொருட்களை பிரிக்க உதவுகிறது. question mark. கேள்வி வாக்கியத்தின் முடிவில் பயன்படுத்தப்படுகிறது. தகவல் கேட்கப்படுவதை உணர்த்துகிறது. கோலன், பட்டியல், விளக்கம் அல்லது எடுத்துக்காட்டை அறிமுகப்படுத்தப் பயன்படுகிறது. அடுத்து வரும் தகவலுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. செமிகோலன், கஞ்சிமிட்டும் ஸ்மைலி தொடர்புடைய இரண்டு வாக்கியங்களை இணைக்கப் பயன்படுகிறது. கார்புள்ளியை விட வலுவான இடைவெளியை வழங்குகிறது. பிராக்கெட்ஸ், கூடுதல் தகவல் அல்லது விளக்கங்களைச் சேர்க்கப் பயன்படுகிறது. முக்கிய வாக்கியத்தின் பொருளை மாற்றாமல் தகவலை வழங்குகிறது. கர்லி பிராக்கெட்ஸ், தொடர்புடைய விஷயங்களை ஒரே குழுவாகக் காட்டப் பயன்படுகிறது. கணிதம் மற்றும் நிரலாக்கத்தில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. ஹைஃபன், இரண்டு சொற்களை இணைத்து கூட்டுச் சொல்லை உருவாக்கப் பயன்படுகிறது. வாசிப்பை தெளிவாக்க உதவுகிறது. எல்லிப்சிஸ், சில சொற்கள் விடுபட்டுள்ளதையோ அல்லது ஒரு இடைநிறுத்தத்தையோ குறிக்கிறது. முழுமையடையாத எண்ணத்தையும் காட்டுகிறது. கோட்டேஷன் மார்க்ஸ், ஒருவரின் சொற்களை அப்படியே மேற்கோள் காட்டப் பயன்படுகிறது. நேரடி பேச்சு அல்லது உரையாடலைக் குறிக்கிறது.